பயங்கரமாக அந்த ஒரு இடத்துல நாங்கள் திருப்பி போக மாட்டோம். இந்த இடத்துல வந்து அந்த குளத்துக்கு தான் வேகமாக இந்த இடத்துல தண்ணி போய் கொண்டு போகணும். மலையிலேயும் கூட தண்ணி வந்து கொண்டிருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்டா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நிற்கிறோம். இந்த காட்டு பயணம்ன்றது எங்களுக்கு ஒரு புதிதாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த பயணத்தில் நாங்கள் பல அனுபவங்களை பெற்றோம். நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு காட்டு பயணம், எங்களோட காட்டு அனுபவத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு கவலையும் ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த பயணம்ன்றது ஒரு ஆபத்தான பயணம். உங்களுக்கு தெரியும், யான காடு. இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த இளைஞர்கள் வந்து இந்த குளத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக அவ்வளோ பயணத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த நண்பர்களுக்கு, இதில் கஷ்டப்பட்டு உழைக்கிற நண்பர்களுக்கு உங்களை ஒரு லைக்கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பாராட்டி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க காணொலியை பார்ப்போம். இது என்னப்பா இப்படி இருக்கு இந்த இடம்? இதால் என்னட்டு போகிறது? இறக்கலாம் அதுக்கு தெரியல, பயமா இருக்கு. இந்த போகுதா? ஆனால் இது வந்து பாதை இப்போ தான் உருவாக்கி இருக்கிறாங்களே. இந்த பாதை வந்து நான் நினைக்கிறேன் பழைய பாதையோ தெரியல, இப்போ தான் ஒரு பாதை வந்து உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் இது ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த பார்க்க பயங்கரம் என்று சொல்லவே எனக்கு பயங்கரமாக இருக்குது. அங்கேயும் ஏதோ சேர்த்துக்க விட்டுட்டாங்க ஒரு இடக்கு. அண்ணன் அவருக்கு அப்படிங்க இது உண்மையில் ஒரு பயங்கரமான பாதை. போகுது அடுத்தது ஜானக்காடு இல்லைங்களா? அப்படியோ, இது ஜானக்காடு. இந்த ஏரியாவுக்கு ஜானை நிற்கிற கூட உண்மை. நான் போய்க்கு சொல்லுங்க, உண்மையாக ஜானை நாங்கள் எடுத்துக்கலாம். ஜேசிபியால் தள்ளி இருக்காங்க. இந்த பாதை இப்போ தான் உருவாக்குறாங்க. இதில் ஒரு விடயம் என்னென்னா, இதுக்குள்ளே வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து தண்ணியை கடக்கிறதுக்காக வெட்டி விடின மனுஷன் வான்காயிற துண்டு வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த வந்த அனர்த்தத்தில் வந்து அந்த வெள்ள அனர்த்தத்தில் வான்கதவு திறக்கிற இடத்துல இருந்து சில இடங்கள் வந்து தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அதால் இனி வார தண்ணியை வந்து அந்த வான்கதவு ஊடாக வெளியேறுமா இருந்தால் அதால் ஆபத்துகள் வரலாம். இனி வந்து அளவு கூடுதலான மழை பெய்து ஒரு பிரச்சனை வந்தால் வரலாம். அதுக்காக முன்கூட்டிய ஒரு பாதுகாப்பான செயல்பாடாக தான் இப்போ இந்த இடத்துல வந்து வெட்டி விட போயிடும் அப்படின்னு ரஞ்சித் வந்தால் போகும் சேர்ந்து ஃபோன் எடுத்தால் பிரியோசனமாக இருக்கும். ஒரு எவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன ஃபோன் வாங்குறதுக்காக, அதுக்காக அவங்களோட ஃபோன் அங்கே இருக்கு. ஓ அம்மா, இது என்னையா இந்த இடம்? உண்மையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் போய் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் வேண்டாம். சிலர் கேட்கலாம், நீங்கள் ஏன்டா அப்படியான இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். உண்மையில் ரஞ்சித் சொல்லி அங்கே விட வேணாம் வந்து. சரி, ஓகே நான் விட்டுட்டேண்ணா. இது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கன்ட்டு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் சிலர் நீங்கள் கேட்கலாம், ஏன்டாப்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடங்கள்லாம் போய் எடுக்கிறீங்க. என்னட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, உங்களோட உயிரும் முக்கியம், நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், காட்டு வழியை காட்டு பிரதேசத்துக்கு எடுக்க போக்கில் கொஞ்சம் கவனம் போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல யோசனம் இல்லை. நீங்களும் அந்த இடம் எப்படியான இடம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இளைஞர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நாங்கள் எங்களோட கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த இளைஞர்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்றதை நீங்களும் பார்க்கத்தான் இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி காட்டுறது இந்த இடத்த. ஆனால் இதில் கல்லுகள் பதிச்சிருக்கிறாங்க. ஒரு ரோட்டுக்குரிய இடம் போலாம் கிடக்குது. அதில் கல்லொண்டு பதிச்சிருக்கு, கல்லொண்டு பதிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் தொடர்ந்து வாங்க, அங்கே என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். உங்களோட நாங்கள் போய்கொண்டிருக்கிறது ஒரு நினைக்கிறேன். இது ஏனெண்டா முத்தையங்காட்டு தண்ணி வந்து இப்போ கூடுதலாக குளத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. அந்த குளத்தை பாதுகாக்கணுன்றது தான் இப்போ எல்லாரும் நோக்கம். குளத்தையும் பாதுகாக்கணும், அந்த மக்களையும் பாதுகாக்கணும். அப்போ இதுக்கு இஞ்சால் நாங்கள் இவ்வளோ தூரம் மோட்டர் வைக்கல வந்து நாங்கள் இஞ்சால் வந்து மோட்டர் வைக்கல போக முடியாது. அப்படியான ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ நடந்து போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் உண்மையில் இந்த இளைஞர்களை பாராட்டணும். இந்த நிர்வாகத்தை சம்பளம் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு சம்பளமோ தெரியலை எனக்கு, இந்த வேலை செய்கிற இளைஞர்களுக்கு. அப்படி சம்பளமாக இல்லையென்றாலும் கூட
அல்லது சம்பளம் கொடுத்தாலும் கூட இப்படியான இடத்துல வந்து அவங்க வேலை செய்கிறாங்களன்றது தான் பெருமதி. எங்களுக்கு அந்த வேலை சத்தம் கேட்குது, ஜேசிபியா அல்லது பெக்கோவான்னு தெரியலை. பாருங்கள், ரஞ்சித் புதஞ்சிட்டான். இங்கே ரஞ்சித் புதஞ்சிட்டானா? முள்ளும் கிடாக்கு தான், பார்த்து வரட்டான்னு சொல்கிறானுங்களே. வயது போனாக்கள் பார்த்து போகும், இளைஞர்கள் பார்த்து போகும். புதைக்குது இங்கே இங்கே அம்மா கடவுளே, எப்படி இருக்குடா மட்டும் பாருங்க. இங்கே இந்த காலை இங்கே இங்கே மட்டும் இங்கே இருக்கிறான். அம்மாடி, இது கரை போய் கொண்டிருக்குதான். இங்கே எனக்கு ஒரு போல இது ஒரு உண்மையில் ஒரு பயணம்ன்றது ஒரு காட்டு பயணம். இதுக்குள்ளே இந்த காட்டுக்கு இருந்தவங்களும் யாரும் இருக்கலாம், அல்லது அந்த காணொலியை பார்க்கலாம். நீங்கள் இந்த காட்டில் இருந்த நீங்கள் இந்த இளைஞர்கள் உண்மையில் இந்த இடத்துல வந்து இந்த மக்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எங்களுக்கு உண்மையில் ஒரு பாராட்டை, அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஒரு கஷ்டமான இடத்துல இந்த வேலையை செய்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த மக்களையும் குளத்தையும் பாதுகாக்கிறான் அவங்களோட நோக்கம். நீங்கள் வேலை செஞ்சுட்டு வாரீங்களா, பார்த்துட்டு வாரீங்க? எப்படி இருக்குது? நீங்கள் அனுபவத்தை சொல்லிட்டு போங்க. அந்த இடத்த எப்படி இருக்காது? இல்லை, உண்மையில் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படிகள் வேலை செய்கிறாங்க. சம்பளம் கொடுத்தாலும் இந்த காட்டுக்கு வந்து நின்று வேலை செய்கிற கஷ்டம். இது என்னத்துக்காக அப்படி நின்று வேலை செய்கிறாங்க? அதுதான் எப்படி இருந்தாலும் குளத்தையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாக்கணும் வேணும். சரி, அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் வேணும். என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு? உண்மையில் இதில் அந்த அன்னையாக்கள் இந்த அவங்கள ஒரு பாராட்டு சொல்லிட்டு போயினோம். அந்த வேலை செய்கிற படிகளுக்காக நாங்களும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உங்களோட பணத்தையோ அல்லது எதையுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒன்று தான். அவங்களுக்கு ஒரு பாராட்டு அல்லது ஒரு அவங்களுக்கு பாராட்டை தெரிவிங்க, கமெண்டில் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படியான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு இது எங்களுக்கே தெரியாது நாங்கள் எங்கே நிற்கிறோம். இப்போ அவ்வளோ தூரம் வந்துட்டோம். பின்னுக்கு அழகரை பக்கம்தானா அல்லது குளத்தின் வண்டு சைட்டாண்டுன்னு தெரியுதில்லை. எங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலையெல்லாம் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜேசிபி கிட்டத்தட்ட அந்த இடத்துல வேலைஞ்சு கொண்டிருக்குது. இப்படி இந்த இடங்களை பாருங்கள். எப்படின்னு இந்த இடத்துல தான் உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்தார்கள்ன்றது உங்களுக்கு மனதில் இருக்கணும். நீங்கள் கட்டாயமாக மனதில் வச்சுருப்பீங்க. இந்த பாதைகளை பாருங்கள் எப்படி இருக்கண்டு. அதில் ஏதோ தெரியுது, என்னன்னு தெரியலை எனக்கு. அதுக்குள்ளே ஏதோ தெரியுது. பாருங்கள், பெட்டியை வண்டு அடித்து கொண்டிருக்கிறாங்க வெட்டி. ஆனால் இதில் வந்து என்ன வாகனம் வேலை செய்து எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றதெல்லாம் தெரியலை எங்களுக்கு. நாயெல்லாம் இங்கே நிற்கிது. இந்த இதுக்குள்ளால் ஒரு பாதை எடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜேசிபி போகக்கூடிய இதுக்காலையும் கொண்டு வந்துருக்குறாங்க ஒரு பாதையை. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பாருங்க எப்படி இருக்குது அந்த இடம். இடங்கள்லாம் பிரட்டி இருக்கு. கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு பாருங்க. மட்டும் பட்டிட்டாங்க. அங்கே இருந்தால் பட்டி கொண்டு வராங்க சொல்லடா பார்க்க. நெக்டப்பு தங்கிட்டு
மாஸ்டர் என்ன மாதிரி மாஸ்டர் இந்த இடத்துல வந்து அந்த குளத்துக்கு தான் கொண்டு வைக்கணும். அதில் ஒரு குளம் தெரியுது பாருங்க, அதில் குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தை வந்து அவர் வந்து முத்தையங்கட்ட குளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து அந்த குளத்தில் கொண்டு விட போயிடும். அதுக்காகத்தான் இந்த வேலைக்கு தண்ணியை வந்து இதில் வந்து இங்கே இளைஞர்கள் தான் வந்து ரெண்டு செய்கிறாங்க. இதுக்கு கட்டு குளத்திலிருந்து தட்டையர் மலை குளத்துக்கு தான் கொண்டு போக போயினோம். தண்ணியை கொண்டாங்க விட போயிடும். சரி பார்ப்போம் எப்போ இது போய் சேருமன்ற ஒரு ஆள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒரே ஒரு விடயம் சொல்லினோம் என்னென்னா, தட்டையர் மலை குளத்துக்கு தான் கொண்டு போக போயினோம். ஆனால் இது எத்தனை நாளில் இந்த வேலை முடியுமன்றது, எத்தனை நாளில் முடியுமன்றீங்க ஏழரை கணிப்பின்படி நாளைக்கு இந்த ஜேசிபின்ற பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நாளைக்கே அங்கே கொண்டு விடலாம்னு சொல்லி நான் தண்ணியை. ஏனெண்டா இப்போ அங்கே வான் பாஞ்சு ஒன்று இருக்கேன்னு இந்த கதவு திறந்தாச்சு. அப்போ அதை வந்து பாதுகாக்கணுமெண்டா, குளத்தை பாதுகாக்கணுமெண்டா இந்த வேலை வேகமாக முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கான வேலை திட்டத்தை தான் இங்கே செய்து கொண்டிருக்கணும். ஓகே, நாங்கள் ஒரு இதுக்கும் இல்லை, நீர்ப்பாசன திணைக்களம் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கன்னு சொல்லினோம். அவைகள் வந்து கதைக்கிறது விரும்பலை. என்னென்னா இது வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள்ள இந்த வேலை நடக்கிறதால நாங்கள் இதில் கதைக்க முடியாதுன்னு சொல்லினோம். இனி நாங்கள் வெளிக்கிற போகிறோம். இந்த பயணத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதில் வந்து குல வேலைகள் வந்து வேகமாக முடியுது. இந்த காடு எல்லாமே வந்து துப்புரவாக பார்வையிட்டு இந்த காடெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கணும். அப்படித்தான் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் வந்திருக்கிறீங்க. உண்மையில் உங்களுக்கு ஒரு புது அனுபவம். என்ன இது காட்டு பயணம்? நான் வந்து தெரியாது, எங்களோட வயதுக்கு வந்து இப்படியான இடங்கள்ல காட்டு பாதையில் போற குறைவு. இது வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அது மழை காலம் இன்னும் பயமா இருக்கு. இந்த இடத்துல போறதெல்லாம் சரியான பயமா இருக்கு. நடக்கவும் இல்லாம இருக்கு. செருப்பை தான் காட்டி கொண்டு போறோம். நீங்கள் இடைக்க சில இடத்துல நீங்க புதஞ்சி தண்ணியில் தாண்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். காலையெல்லாம் முக்காவாசிக்கு போயிட்டு இப்படி எங்கேயும் ஒரு அனுபவத்தை பெற்றீங்களா? எங்கேயாவது இல்லைங்க? இல்லை, இப்படி ஒரு அனுபவம் ஒரு நாளும் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்து உங்களோட மனசுல? சரியான பயமா இருந்தது. பயந்து போனீங்க? போகலாம். ஒரு இடத்துல நாங்கள் திருப்பி போக மாட்டோம்னு நினைச்சாங்க. ஒரு கட்டத்தில் நீங்க எனக்கு கேட்டீங்க, இதுல போறதை விட திரும்ப மாட்டேன்னு கேட்டீங்க. பயமா இருக்கு. அங்கால போனா நாங்கள் நேரத்துக்கு வரலாமா இல்லாட்டி போகலாமா உங்களுக்கு தெரியாது. அது சரி. இப்ப நீங்க அதை பார்த்துட்டீங்க அந்த இடத்துல. இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லுது? இந்த இடத்துல அவன் வேலையை வந்து பாராட்டணும் முக்கியம். மற்றது வந்து எங்களுக்கு அந்த பயம் வந்து இப்போ இருக்கு. இப்படியான இடத்துல போற அனுபவம் அது ஒரு பயம். அது சரி. சரி, ஓகே. உங்களோட நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்து அந்த இளைஞர்களோட கதைச்சது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ தூரம் எங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கண்டு அவங்களுக்கு மனசில் ஒரு திருப்தியாக இருக்குமே. திருப்தி இல்லை, காலை கழுவினா தான் எங்களுக்கு திருப்தி. என்ன அவ்வளவுக்கு சேர் அடிச்சுட்டாப்பா காலை கழுவுறேன் ஐயா. இங்கே பாருங்க, எல்லார கையிலையும் பாட்டா, எல்லார கையிலையும் பாட்டா. என்ன பாட்டா போட்டு நடக்கலாது. இதில் ஒரே ஒரு ஆள் மற்றும் பாட்டாவோட போகிறார். என் அவர்கிட்ட பாட்டா கொஞ்சம் பழம் போல கிடக்கு. 2 பேர். அவர்கிட்ட காசு இருக்குது. முன்னுக்கு போகிறவர் வந்து உடனே வாட்டா வேண்டுவார். அவர் அந்த வல்லம உள்ளால். இப்போ எங்களுக்கும் கூட வேண்டி தருவார். வாட்டா இருந்துட்டேன்டா. என்ன அவர் அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் வந்து உருண்டு விளையாடுது. ஓ, அப்படித்தான். இது பழைய பாதை ஒன்று இருந்திருக்கு. பழைய பாதை ஒன்று இருந்திருக்கு நினைக்கிறேன். இதுல அப்படியா ரஞ்சித்? பழைய பாதை இருந்திருக்குமா? சரி, நீ சொல்லு. எனக்கு இப்ப இந்த பாதை பயணம் வந்து எனக்கு ஒரு புது அனுபவத்தை தந்ததா? எனக்கு ஒரு அளவும் இல்ல. நீ எங்க பழசில காட்டுகள் உங்களோட காடாடும் உண்மையில் அது ஒரு
அனுபவம் தான். நானும் பாரதி என்னையும் இதை விட ஒரு அடர்ந்த காடு, ஒரு பயங்கரமான காடு போனாங்க. அந்த வீடியோ நான் போடையில அது வீடியோ போடுவேன், மறக்காம இந்த சேனல்ல பாருங்க. அந்த பாரதி கேடிவின்றத பார்க்க முதல் ரஞ்சித் பிளாக்க பாருங்க, அதெல்லாம் அந்த வீடியோ வரும். பார்க்காதீங்க, கேடிவில அந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்க. முதல் நிசாந்தன் வியூ பாருங்க. நிசாந்தன் வியூ அண்ணன் வந்து பாயிறாரு. என்ன எங்க ஓடுறீங்க? எங்க அங்க புதையத்தான் போகணும். இல்ல இங்க புதையத்தான் இங்க இருக்கு ஐட்டம் போறோங்க, புதையத்தான் போறீங்க. பயங்கரமா அடா பாவிகளா, இதுங்கடா போறோம். இது இங்க அடுத்தது இங்க மலைகள் பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் மலை. என்னடா திருப்பியும் ஒரு பயங்கரமா காட்டுக்கு இறங்கிட்டோம். திருப்பியும் இவங்க போவோம் வந்துட்டு இப்ப திருப்பி காட்டுக்க போறாங்க. இங்க பாருங்க கல்லு மலைகளை. மலை மாதிரி இல்ல, மலை கல்லு மலைகள். இது ஒரு காலத்துல வளர்ந்துடும். ஓ இதெல்லாம் வளர்ந்துடும். இதெல்லாம் ஒரு காலத்துல பெரிய மலையெல்லாம் மாறி என்னங்கிறது பயம்தான். எங்கெங்க யானை படுத்து கிடக்கு வரியல. இதுல ஏதோ ஒரு இடத்துல ஓமடாப்பா காட்டுக்கு வெளியே போயிடணும். இருட்டுனா போயில. அது எனக்கு முன்னுக்கு நிசாந்தன்னா போய்கொண்டிருக்கிற ஹெல்மெட்டையும் கொழுவி கொண்டு. காடு இந்த காடு, இந்த காட்டுக்கு வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து அட்டாறு சுட்டாருண்டா அடிக்குது எல்லாத்தையும். அவங்களை இதால் போகிறாங்களன்னு தெரியுதில்ல. ஒன்றுக்கு ஒரு ஆள் போய்கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்னுக்கு. எல்லாம் பெரிய பத்தேலும் காடுகளுமா தான் இருக்குது. இப்படியான இடத்துகள்லாம் அவங்க இருந்துருக்குறாங்களன்றதை பாருங்க. பாரம் வந்துட்டேன். வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் வித்தியாசமான மரமாக இருக்குது. இதெல்லாம் காட்டுக்காங்க. தண்ணி சத்தம் கேட்குது. நாங்கள் கிட்ட வந்துட்டோம். சந்தோஷமா இவ்வளோ இடத்தை பார்த்துட்டோம். இங்கே ஜானே நான் டக்கடா தான் பார்த்தேன் ஜானண்டு. அதுதான் இங்கே தண்ணி. இது வந்து ஒரு இறக்கமான பள்ளத்துக்குள்ள தண்ணி போய்கொண்டிருக்குது. கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முன்னுக்கு போயிட்டான். ஆமா கல்லுகளுக்கு அங்கே தண்ணி நிற்குது இல்லையா? இதால போகிறாங்க. டேய் இதால போனீங்க? இங்கே தான். ரைட் சரி. வந்து அந்த அங்கே தண்ணி பாறை தண்ணி தான் இதில். இந்த இதில் இருக்கு. அங்கே ஐயோ நிறைய தண்ணி நிற்கிறாப்பா. அட இதில் தான் அந்த இது கட்டுறாங்களா? அங்கேருந்து கொண்டு வந்து இந்த மண்மூட கொண்டு வரணும். இந்த நிற்குது டிராக்டர். இதில் வந்து கல் மலைகள் தான் கூட இருக்குது இந்த பகுதிக்கு. இது வந்து கல் மலையாலே அமைஞ்சிருக்குது இந்த இடம். இதில் ஏதோ கட்டிடம் இருந்திருக்கு நினைக்கிறேன். செங்கல்லாம் கிடக்குது. இல்லை செங்கல்லாம் இந்த இதுகள் கட்டியிருக்கிறான் போல இருக்குது. ஆதி காலத்தில் கட்டப்பட்ட. இந்த காட்டுக்குள்ளே ஒரு குளமா? இதுக்குள்ளே கிளி சரியா மரமெல்லாம் நிற்குதையா? இது கிராமத்துக்குள்ள பக்கத்தில் எங்கே இருக்குது போல இருக்கு. பாருங்க நாங்கள் எந்த காட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோமெண்டு. இது ஒரு பெரிய காடு. இந்த இடம் வந்து உண்மையில் தட்டாமலைன்னு சொல்லி நம்ம இந்த இடத்த. இது இரணமடன் சாரி முத்தேங்காட்டு குளத்துக்கு அழகரை பக்கம்தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நடந்தே களைச்சிட்டோம். நியாயமான தூரம் நான் நினைக்கிறேன். மோட்டர் பைக்கிலே நியாயமான தூரம் வந்துடுறாங்க. இப்போ காட்டுக்கு நடந்து நியாயமான தூரம் வந்துட்டோம். இங்கே வந்து வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த குளத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்து கொண்டிருக்கலாம். இது வான்பாயுதன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இருக்கா அப்படியான. சரி இப்போ தூண்டில்களோடு நிற்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. இதுக்கும் வான் பாஞ்சு கொண்டு இருக்குது. எவ்வளோ அழகான மலைகளுக்கு அழகு தண்ணி பாயுது வாங்க. வான் பாயுறன்றது இப்படி தான் இருக்கணும். அழகான முறையில் மலைகளுக்கெல்லாம் தண்ணி பாயுதுங்க. அந்த மலைகளுக்கான இந்த தண்ணி பாயுது. சைடாக கட்டியிருக்கிறாங்களே
கல் மலையை வச்சே கட்டி இருக்கிறாங்க பாருங்க. இது வந்து கல் மலை, இங்கெல்லாம் கட்டு அங்கெல்லாம் கட்டு இல்லை. இதில் வந்து ஒரு ஆள் குதிக்க போகிறார் பாருங்க தண்ணியில். இவர் வந்து தண்ணியில் குதிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார் பாருங்க. தண்ணி எடுக்குது ஒரு 5 கடை கொண்ட கட்டி இழுக்கிறாங்க பாருங்க. அண்ணா போங்க போங்க டக்குன்னு போங்க அண்ணா அண்ணா அங்கே போங்க அங்கே போங்க சரியா போங்க. இங்கே பாருங்க எப்படி போகிறேன் அந்த ஆள் பயத்தில். இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன நடக்கிறது பாருங்க. அதில் ஒன்று பிரண்டுட்டான்னு சொல்கிறாங்க. பிரண்ட மிஷின் பெட்டியை சங்கிலியை போட்டு இழுக்கினோம். பார்ப்போம் என்னமே எடுக்க போயிடறாங்களன்றதெல்லாம் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள் போகலாம். இந்த பாருங்க இந்த மண்தறி பாருங்க கட்டி இழுக்கிறாங்க. இது வந்து சைனால கட்டி இழுக்கிறாங்க பாருங்க. பெட்டி போகுது. நான் நினைக்கிறேன் எதுக்கும் ஒரு தேவைக்காக ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே பெட்டி கலண்டு அப்படியே ரிவர்ஸில் போய் தண்ணிக்கு விழுந்துட்டு போல நடக்கும். அப்படி தான் இருந்து நடந்திருக்கணும். ஆனால் உண்மையில் என்ன நடந்தன்னு எங்களுக்கு தெரியலை. 2 பேரையும் வேகமாக இதுக்குள்ள தண்ணி போய்ட்டு வந்துருக்கு. ஒவ்வொன்றும் மலைகளுக்காக தண்ணி போய்ட்டு வந்துருக்குது. மலைகளுக்காக தண்ணி போகிறது இவ்வளோ ஆசையாக இருக்கு பார்க்க. இங்கே இல்லை சங்கீதம் காணல எப்படி பாய் தண்ணி என்று ஒரு அழகான முறையில் கல்லுகளுக்கால தண்ணி போய் கொண்டிருக்கிறது நான் இஞ்சாம் பார்க்குறேன். இது வந்து மலையகத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். என்ன இப்படியான இடங்களை வந்து மலையகத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் இப்படி பார்க்குறது எங்களுக்கு ஒரு அழகாக இருக்குது. எப்படி போகுது அந்த தண்ணி. இவ்வளோ அழகான முறையில் அந்த தண்ணியை போயிட்டு வந்துருக்கிறது எங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் தண்ணி கிராமத்துக்கு போனால் பிரச்சனை தான். எப்படி மகிழ்ச்சி இருந்தாலும் கிராமத்துக்கு தண்ணி போனால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. அது வந்து கவலைக்குரிய விஷயமா மாறும். எப்படி இருக்காங்க முறையில் தண்ணி எப்படி வந்து வந்துருக்குது பாருங்க. அழகான முறையில் இந்த தண்ணி வந்து வந்துருக்குது. இது தட்டையமலை வெள்ளப்பாளையில் தான் இருக்குது. இது வந்து தட்டையமலை குளம். இருந்தாலும் அவ்வளோ வேகமாக தண்ணி வந்து கொண்டிருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து கிராமத்துக்கு போகாது பெரும்பாலும். இது இந்த காட்டுகளுக்கு போகும். எப்படி இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த தண்ணி காட்டுக்கு போகும் அப்படி இப்படின்னு யோசிக்காங்க. நிற்கிற இடம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படியான இடங்களில் வந்து நாங்கள் காணொலிகளை பதிவு செய்கிறோம். எவ்வளோ கஷ்டமான இடங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். உண்மையாக இந்த காணொலிகளை பார்த்துட்டு நீங்கள் எப்படியே விடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுறது நூடாக நீங்கள் நிறைய தகவல்களை எங்களூடாக அறிஞ்சு கொள்வீங்க.
இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறோம். இப்போ தான் எங்களோட காணொலிக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். கூட தண்ணி வந்து வந்துருக்குது. இது